பொதுவாக சித்த மருத்துவத்தில் பஞ்சபூதங்கள் மண், நீர், தீ, வாயு, ஆகாயம் என்பவை மனித உடலின் அடிப்படை வளங்களாக கருதப்படுகின்றன. இந்த 5 சக்திகள் உடலில் சமநிலையுடன் இயங்கும் போது ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் சாத்தியமாகிறது. பஞ்சபூதங்களின் இயற்கை தன்மையை முறையாக பாதுகாக்கும் வழிகள், நோய்களை ஏற்படுத்தும் காரணிகளை தடுக்கும் திறன் உடலை பெற உதவும். மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மா இந்த பஞ்சபூத சக்திகளால் நிரம்பி இருக்கிறது. இவை தவறான சமநிலையில் இருந்தால் நோய் உண்டாகும். பருவம் மாற்றம், உணவு பழக்கங்கள், மனவத்தாளம் போன்றவை நேரடியாக பஞ்சபூத சமநிலையை பாதிக்கக்கூடும். சித்த மருத்துவம் பஞ்சபூதங்களை சமப்படுத்தும் இயற்கை முறைகள், மூலிகைகள், உணவு கட்டுப்பாடுகள், தினசரி நிகழ்வுகள், யோகா, தியானம் இவை மூலம் உடலை வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை ஊட்டும். இந்த சித்த தத்துவம் படி போதுமான பஞ்சபூத சக்தி உடலில் இருந்தால் நோய்கள் தானாக விலகும். மனிதன் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலம் வாழவும் முடியும். இதற்கான சுருக்கமான விளக்கத்தை டாக்டர் B.K. சந்திரன் இந்த அத்தியாயத்தில் பகிர்ந்துள்ளார். பஞ்சபூதங்கள் உடலில் எவ்வாறு செயல்படுகின்றன, அவை நோய் தீர்க்கும் வழி என்ன, நீண்ட வாழ்விற்கு வழிகாட்டும் அறிவு என்ன என்பன பற்றி விரிவான தெரிதல் தரப்போகிறார். வணக்கம். இப்போ வைத்தியம் என்பதுங்க கருவியை வைத்து எக்யூப்மெண்ட் வாங்க, கருவி, ஸ்கேனு, அது இது, அப்புறம் அது வந்து மாடர்ன் வச்சுக்கோமே. சித்த வைத்தியத்தில் வந்துட்டு அதாவது பஞ்சபூதமும் நவக்கிரகமும் நவக்கோள்னு வாங்க. இதை வச்சு எப்படி வைத்தியம் செய்கிறது? நவக்கிரகத்தை கீழே கொண்டு வர முடியுமா, இல்லை பஞ்சபூதத்தை கூப்பிட முடியுமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் அப்படின்வாங்க. அண்டம் என்றால் உலகம், பிண்டம் என்றால் உடல். சரி, வெளியே என்ன நடக்குதோ இங்கே நடக்கும். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியாச்சு, மழை வெளியே தானே பெய்யுது, நீங்கள் அப்பப்போ பாத்ரூம் போய் ஒன்றுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சரி, சூரிய பகவான் வெளியே தானே அடிக்கிறாரு. ஓகே, காங்க உங்களுக்கு இங்கேயே அங்கே வந்து வெறுத்து போகுது. அப்போ கணக்கு கரெக்டாக வருதா இல்லையா? அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். இந்த தத்துவம் ரொம்ப பேருக்கு அது புரியாது. இந்த தத்துவம் புரிஞ்சுன்னா நீ நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, இது என்ன நடக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். பஞ்சபூதத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒரு நோய் வாய்ப்பட்டால் இந்த பஞ்சபூதத்தை எப்படி வச்சு வைத்தியம் செய்வது? சரி, ஒத்தனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நெருப்பு, அதாவது அக்னி. சரிங்களா? ஸோ இந்த ஒத்தனம் என்றது அக்னியை கொடுத்து, அதாவது இந்த ஸ்வெல்லிங் சொல்லுவாங்க, இந்த வீக்கங்களை குறைக்கப்படலாம். சரி, நீர் நல்லா பருகுங்க, நீர். சரிங்களா? பஞ்சபூதத்தில் வந்து அக்னி சொல்லிட்டு நீர். இந்த நீர் வந்துட்டு அதாவது நேச்சுரலி வாட்டர் ஹீலிங்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஓகே, இறைவன் படைச்ச நீர் இருக்குல்ல, அந்த நீரின் மூலிமா நிறைய நோய்களை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ண முடியும். நம்ம உடம்புக்கு வேண்டியது 85% வந்துட்டு நீர். நம்ம உடம்புல வந்து அதாவது சாப்பாடு இல்லாமல் மூணு நாள், மிஞ்சி போனால் 4 நாள், அப்படி மிஞ்சி போனால் 5 நாள் நீர் இல்லாமல் ஒரு 3 நாள் தான் வாழ முடியும். அப்படி ரொம்ப கூட போனால் 4 நாளுக்குள்ளே மனிதன் இறந்துருவான் நீர் இல்லாமல். சரிங்களா? உணவு இல்லாமல் 36 நாள் வாழ முடியும். பட்டினியாக கடந்து 36 நாள் வாழ முடியும். அப்போ நீர் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது பாருங்கள். 85 விழுக்காடு வந்து நீர். சரிங்களா? ஓகே, மூணாவது எடுத்துட்டிங்கன்னா வந்து காற்று. சரிங்களா? இப்போ கடலோரத்தில் போயிட்டு காற்று வாங்குறோம், அதாவது ஆக்சிஜன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஜங்கிள் சைடு போகிறோம்ல, ஃபாரஸ்ட் சைடு, அங்கே உள்ள காற்று, அங்கே உள்ள வந்து கரும வாயுன்னு வாங்க. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? இப்போ இந்த காற்றுகளை சுவாசிக்க 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 ஓகே, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் ஓகே கிளியர் பண்ணி சுத்தமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து விஷயம் தெரிந்தவர்கள், இந்த சிட்டியில் வாழ்கிறவங்களும் கிராமத்தில் வாழ்கிறவங்க நீங்கள் பாருங்கள், நிறைய மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். அது கண்கூடார நீங்கள் சில காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஃபாரஸ்ட் சைட்டில் வாழ்கிறவங்களுடைய தன்மை வேறு, நோய்வாய் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சிட்டியில் வாழும்போது நோய்வாய்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு பண்ணுது. அது மட்டுமல்ல, நீர், காற்று, நெருப்பு, ஓகே, ஆகாயம். ஆகாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஓகே எண்ணம். ஞாபகம் வச்சுங்க, இந்த ஆகாயம் என்பது எண்ணம். உங்களோட எண்ணத்தை எப்படி நீங்கள் புகட்டுறீங்க? ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சா அதை நீங்கள் சீக்கிரம் பயந்து பெரிய பிரச்சனை ஆகி போய் கொடுக்க, எனக்கு இதை வெட்டி எடு என்னதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய ஆயுளை குறைக்கப்படுகிறது. ஆகாயம் என்பது எண்ணம். சரிங்களா? இந்த 5 பஞ்சபூதத்துக்கு நம்ம வாழ்கிறோமா? சரி, நவக்கிரகத்தை பற்றி சொன்னேன்.
இந்த நவக்கிரகம் என்ன பண்ணுது? நவக்கோள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடர்ன் எல்லாத்துலேயும் வந்து டிஎன்ஏ பற்றி பேசுவாங்க. டிஎன்ஏ இப்போ இந்த நோய் உனக்கு வந்துச்சுன்னா அப்பாவுக்கு வந்திருக்கும், இல்லை தாத்தாவுக்கு வந்திருக்கும், தாத்தாவோட தாத்தாவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு. சித்த வைத்தியில் நாங்கள் வந்து டிஎன்ஏ எடுக்க மாட்டோம். ஏன்னா நிறைய விஷயத்தில் டிஎன்ஏ வேலை செய்யலை. அப்போ நாங்கள் என்ன எடுப்படுறோம்னா ஃபேத் அண்ட் கர்மா. ஓகே, விதியும் கர்மாவும் ஒருத்தனை ஆளுது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, முன்வினை எடுத்துக்கிட்டால் முன் ஜென்மத்துக்குள்ள வினை வந்து என்ன சொன்னால் தாக்கப்படுது. யாவுளி பொருவழி சூழினும் தானும் வந்துக. இது சொன்னது யாரு? அகஸ்திய பெருமான். யாவுளி பொருவழி சூழினும் தானும் வந்துக. கர்மா கிட்டது யாரும் தப்ப முடியாதுங்க. சரிங்களா? நீ நல்லது பண்ணால் பிரபஞ்சம் நல்லது கொடுக்கும். கெட்டது பண்ணி ஒருத்தங்களை ஏமாற்றி சாபம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது நோயாக மாறும். சரி, ஒரு சின்ன சொல்லிட்டு உங்களுக்கு அதை நான் இது பண்ணுறேன். யாவுளி பெருவழி சூழினும் தானும் வந்துக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இதை வந்து அகத்திய பெருமான் எப்படி அகத்தியர் காண்ட 3000 இது வந்து சொல்லியிருக்கிறார். அதில் வந்து பல நோய்கள் பற்றி பேசியிருக்கிறார், எல்லா நோய்களை பற்றி பேசியிருக்கிறார். அதில் ஒன்று உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன். வித்திலிகோன்னு ஒரு நோய், அது இந்த வெள்ளை வெள்ளையை அவனை பார்த்துருக்கீங்களா? வித்திலிகோ. ஓகே, அப்படியே ஒயிட் பிக்மெண்டேஷன், தமிழ் அதுக்கு பேர் வெண்குஷ்டம் இதற்கு பேர். கேளடா மகனை சொல்லை கேள், கேளடா மகனை சொல்லை கேள். அகஸ்தியர் வந்து அவருடைய மாணவர்கிட்ட பேசுகிறார். ஓகே, மாணவன் மகனாக மாறிவிட்டார். ஓகே, பூலத்தியர்னு சொல்லக்கூடிய அகத்திய பெருமான் கேளடா மகனை சொல்லை கேள், வெண்குஷ்டத்தின் அவஸ்தை கேளுன்றாரு. அவஸ்தைப்படுறாங்களா இல்லையா? ஐயா எனக்கு உடம்பு எரியுது, கஷ்டமா இருக்கு, வலிக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? கேளடா மகனை சொல்லை கேள், வெண்குஷ்டத்தின் அவஸ்தை கேள். கோவையின் மேல் சுடுநீர் ஊத்துதல். கோவைன்ற பசு, மாடு மட்டும் இல்லைங்க, பூனை, நாய், ஓகே, வாயில்லா ஜீவன் மேலே இந்த கொதிக்கிற எண்ணெய், கொதிக்கிற தண்ணி மேலே எடுத்து ஊற்றுறாங்க பார்த்தீங்களா? அதை ஊற்ற வழட்டிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா? ஒரு பசுமாடு மேலே அந்த தண்ணியை ஊற்றும் பொழுது மானு ஒரு சத்தம் கொடுக்கும். த சவுண்ட் ஆல்ரெடி மிக்ஸ் இன் த பிரபஞ்சம், காஸ்மிக்கில் கலந்துருச்சு. அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஓகே, ஒரு காலகட்டத்தில் அந்த மாடு அங்கே வாழ்ந்து இறந்து போது. இந்த சம்பவம் நடத்தப்பட்ட நபர் அவர் அந்த இடத்துல வாழ்ந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கு எங்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்குது? கோர்ட்டு இருக்கா? ஜட்ஜ்மெண்ட் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எவ்ரிதிங் காட் ஜட்ஜ்மெண்ட் இன் தி வேர்ல்ட். எவ்ரி ஆக்ஷன் equivalent டு த ரியாக்ஷன். ஓகே, எதை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் போடுறியோ எல்லாம் ரெக்கார்டட். சரிங்களா? ஒரு காலகட்டத்தில் இதை அனுபவிக்கிறதுக்கு இந்த சோல் திருப்பி பூமியில் பிறந்து வரும். குழந்தையாக பிறந்து மனிதனாக பிறந்து வரும்போது எத்தனாவது வயதில் இது ஆரம்பிச்சிச்சோ, ஓகே, 20 வயசோ 30 வயசோ 40 வயசோ இந்த சம்பவம் செய்யும் போது அத்தனாவது வயசுல இந்த நோய் வந்து அவங்களுக்கு அட்டாக் பண்ணும். எப்படி வரணும்னா உதடுல வரும். உதடு செவந்து போகும், சோப்பாக இருக்கும். முகத்தில் எங்காச்சும் வருது, வெள்ளைப்புள்ளி வரும். அதை அப்படியே ஸ்ப்ரைட் பண்ணி ஓகே, நம் தமிழர் நம்மளுடைய நிறம் வேற, வெள்ளைக்கார மாதிரி ஆக்கி விட்டுரும். சரிங்களா? ஓகே, அந்த வெண்குஷ்டன் அவஸ்தை கேளுன்றாரு. அந்த வந்த பிற்பாடு அவங்க பாடுற பாடு இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுறாங்க, அதற்கு மருந்து கிடையாது. சரிங்களா? இப்போ என்னமோ லேசர் ஷூட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. சரி, அது ஒரு சிலருக்கு வந்துட்டு முகத்தில் வந்துச்சுன்னா அகத்திய பெருமான் சொல்கிறாரு, வந்து கும்பிட்டு அனுப்பிடு அப்படின்னு. கர்மத்தில் A கிரேட், B கிரேட், C கிரேட், D கிரேட். இவன் செஞ்ச கர்மம் வந்து A கிரேட், பெரிய கர்மம், பெரிய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ கணக்கு போட்டு பாருங்க, கரெக்டாக வருதா? அதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் அகத்திய பெருமான் ஒவ்வொரு இதை செஞ்சு சொல்லி வச்சிருக்கிறாரு. ஓகே, அப்போ இந்த நோய் என்பது என்ன, எப்படி, எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து பஞ்சபூதம் பார்க்காம இருக்கலாம். ஓகே, ஆனால் பஞ்சபூதம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆக பெரிய ஏன் பூதம்னு பேர் வச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் பூதம்னு பேர் வச்சாங்க? அந்த பூதங்கள் நம்ம கும்பிட்டு தாங்க இருக்கோம், நம்ம பழகிட்டு இருக்கோம் அது கூட. சரிங்களா? ஒரு அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது சாமியாக கும்பிட்றோம், சரிதானே? அது கேர்டனில் ஏற்றி பாருங்க. ஓகே, தகன்னு பற்றி தெரியும், ஆஹா தீபம் எரிகிறது. ஓகே, இங்கே பொம்பான்னு சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுறதான்னு கிடையாது. நெருப்புன்னு ஏன் கத்துறீங்க? ஓகே, அதான் பூதம். ஓகே, சின்னதாக வந்துட்டு போனால் அலை. சரிங்களா? வீட்டு வாசல் படியை ஏறாத வரைக்கும் மற்ற வீட்டுக்கு வெளியே தண்ணி ஓடி இருக்கு, மழை தண்ணி. அது உங்கள் வாசலில் பட்ட பிற்பாடு என்ன பண்ணுறீங்க? வெள்ளம் வந்துருச்சு. தண்ணி தானே, ஒரே சடகால தானே போகுது. ஆனால் உங்கள் வாசலில் வந்தோடனே வெள்ளம், தண்ணி எப்படி வெள்ளமாக மாறினுச்சு? சரிங்களா? இதற்கு பேர் தான் வந்து பூதம்னா யூச். இது எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க தமிழில் பேர், பஞ்ச பூதம். சரிங்களா? அதோட ரியாக்ஷனுக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உலகத்தை அழிக்கும். சரிங்களா? இதுதான் அதோடைய தன்மை. ஆகையால் எல்லாமே காரணம் உங்களுடைய மைண்ட். ஓகே, ஆகாயம் ஆக பெருசு. உங்கள் மைண்டை வந்து கண்ட கடுதலில் வந்து செதற விடாதீங்க. நீங்களாவே இருங்க.
பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நன்றி கூடி விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.